வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன். ராக்கம்மா கிச்சனில் இனி முருங்கைக்காய் வச்சு பிரியாணி, முருங்கைக்காய் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை எடுத்து கட் பண்ணிக்கணும், கொஞ்சம் பெரிய பீஸாக. முருங்கைக்காவை வெட்டி கழுவி வச்சாச்சு. அடுத்து மிளகாய்த்தூள், முருங்கைக்காவில் மிளகாய்த்தூள். அடுத்தது சால்ட், தேவையான அளவு. அடுத்தது எலுமிச்சம்பழம். ஒரு அரை மூடி பழம். அடுத்து தயிர். அடுத்தது 2 வெங்காயம். அடுத்தது 2 தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய். தேங்காவை நோண்டி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவை நம்ம அரைச்சி அதில் பால் எடுத்துக்க வேண்டியது தான். தேங்காய் பால் தேவை நமக்கு முருங்கைக்காய் பிரியாணிக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிப்போம். அடுத்து தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிப்போம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, புதினா கொத்தமல்லி எடுத்தாச்சு. சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். தேங்காய், இது தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போது ஒரு பாத்திரம் வச்சிங்கன்னா அடுப்பில் கடலை எண்ணெய் 100 கிராம் ஊற்றிருக்கேன். இதில் ஸ்டார் பூ, பட்டை 1, ஏலக்காய், அப்புறம் சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகா கூடவே போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். வெங்காயம்
நல்லா இந்த மாதிரி கலர் மாறின உடனே, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே தக்காளி, கொத்தமல்லி, புதினா நல்லா இஞ்சி பூண்டு வதங்கின உடனே மஞ்சாத்தூள் ஒரு சிட்டிக்கு, மஞ்சாத்தூள் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே தயிர் கொஞ்சோண்டு, ஏற்கனவே தயிர் போட்டிருக்கோம் இல்லையா முருங்கைக்காவில், அதனால் தயிர். முருங்கைக்காயை ஒரு அரை மணி நேரம் மசாலா போட்டு ஊற வச்சுங்க. அப்புறமா உப்பு சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. 25 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி, இது கூட ஒன்றாவே சேர்த்து போட்டிருக்கேன். அது வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நீங்களும் சேர்த்தே போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச முருங்கைக்காய் மசாலா போட்டு முருங்கைக்காய் இது மாதிரி லேசாக கலர் மாறின உடனே, ஒரு லேசாக கலர் மாறின உடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் முருங்கைக்காய். அந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன், போட்டுங்க. முதல்ல ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு முருங்கைக்காவில் மொத்தமே வந்து இறங்கணும். இது மாதிரி தொக்கு. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம எலுமிச்சம்பழம் ஒன்று இருக்குல்ல, அதை பிழிஞ்சு விட்டுப்போம். விட்டுட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி போட்டுப்போம்.
போட்டு லேசாக அப்படியே கிளறி விடுங்க. லேசாக கிளறி விடுங்க. லேசாக அடி கிளறி விட்டுங்க. ரொம்ப இது பண்ணாதீங்க, பாஸ்மதி அரிசி உடஞ்சிடும். அப்படியே கொதிக்கிட்டோம். அப்பப்போ திறந்து கிளறி அப்பப்போ திறந்து கிளறி விட்டுருங்க. அப்படி கிளறி விட்டுங்க. அழகாக அப்படி கிளறி விட்டுடணும். விட்டுட்டு இது மாதிரியா வந்த உடனே நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு வெயிட் எடுத்து தண்ணி எடுத்து மேலே வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. முருங்கைக்காலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லையா? முருங்கைக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் வீடியோ பார்க்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்காய் பிரியாணி. ராக்கம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.